தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி ஒரு சர்ச்சைக்குரிய ரவியாக அவர் மாறியிருந்தார். அவருக்கு மீது பல மசோதாக்களை மாநில அரசு, மாநில சட்டமன்றம், அமைச்சரவையால் அனுமதி வழங்குவதற்கு முறைப்படியான செலுத்துதலை அவருக்கு வழங்கியிருந்தார்கள். இப்படித்தான் இந்த மசோதாக்களுக்கு நீங்கள் ஜனாதிபதியிடத்திலேயே கையெழுத்து வேணும். இதுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம். ஆனால் அவர் நீண்ட காலமாக ஆர்.என். ரவி மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்க மறுத்தது மட்டுமல்லாமல் அவற்றுக்கான சுய விளக்கத்தையும் அவர் கொடுத்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் கடந்த 29ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட அந்த நிதி தொடர்பான 4 மசோதாக்களுக்கு தற்போது ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். அவரிடத்தில் இது போக இன்னும் 14 மசோதாக்கள் நிலுவையில் இருப்பதாகவும் கூட செய்திகள் வெளியாகியிருக்கிறது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ரொம்ப தாமதம் செய்வதாக ஆளும் திமுக அரசு ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பிலே வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தது. மசோதாக்கள் மீது ஆளுநர் 1 மாதத்திலும் குடியரசுத் தலைவர் 3 மாதங்களிலும் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பு உடனடியாக கெழுவை விதித்தது. இதற்கிடையில் தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் 29ஆம் தேதியோடு முடிவு பெற்றது. இந்த மசோதா கூட்டத்தொடரில் நிதி தொடர்பான 4 மசோதாக்கள் உட்பட மொத்தம் 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இவை அனைத்தும் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டன. ஆளுநரின் ஒப்புதல் பெற்று அது ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு ஜனாதிபதியின் கையெழுத்துக்கு பின்புதான் அது முழுமையடையும் என்பதால் முறைப்படியாக இந்த 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு இவை அனைத்தும் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டன. இந்த நிலையில் துறைகளுக்கான நிதி ஒதுக்கம், மானிய கோரிக்கைகள் உட்பட நிதி தொடர்பான 4 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். ஏற்கனவே கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்குவது, நிதி நிறுவனங்களின் வலுக்கட்டாய கடன் வசூல் நடவடிக்கைகளில் இருந்து மக்களை பாதுகாப்பது, தமிழ்நாடு கல்வியியல் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிப்பது, நீக்குவதற்கான அதிகாரத்தை அரசுக்கு வழங்குவது, மின் தூக்கிகள் நகரும் மின் படிக்கட்டுகளுக்கு லிஃப்ட் ஆன்லைனின் உரிமை வழங்குவது, அறிவியல் சார் நில வரைபட அடிப்படையில் தீயணைப்பு நிலையங்களை அமைப்பது தொடர்பான தீயணைப்பு சட்ட திருத்த மசோதா, அனுமதியின்றி உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டுவோரை தண்டிக்கும் சட்ட மசோதா உள்ளிட்ட 14 மசோதாக்கள் தற்போது ஆளுநரிடத்தில் நிலுவையில் இருப்பதுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு மறுபடி தமிழக ஆளுநர் தனது மோதல் போக்கை அவர் கையாளுகிறாரா என்ற கேள்வியிடும். இதற்கிடையிலே குடியரசுத் தலைவர் அரசியல் அமைப்பை குலைக்க முயல்வதாகவும் கூட, அவருடைய மேலாண்மையை பாரதிய ஜனதா குலைக்க முயல்வதாகவும் கூட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய ஒரு நிலையில் மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்கள் 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு எழுப்பினார். அது இந்த ஆர்.என். ரவி சம்பந்தப்பட்டதான். இந்த எழுப்புதலின் விளைவாக என்னென்ன நடந்தது என்பதை நாம் ஏற்கனவே முன்னரான நேற்றைய காணொளியில் தெளிவாக செலுத்தியிருந்தோம். இந்த பிரச்சனையை காலக்கெடு விதிக்காததை பயன்படுத்தி அந்த சட்டத்தை கிடப்பில் போட்டு செயலிழக்கச் செய்வதை பாக்கெட் வீட்டோ அல்லது சட்டப்பை நிராகரிப்பு என்று அது சொல்லப்படுகிறார்கள். தமிழ்நாடு அரசு ஆர்.என். ரவிக்கு அனுப்பிய
அதை அவர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வது பாக்கெட் வீட்டோ அதிகாரம், சட்டப்பை நிராகரிப்பு என்று கூட அதை சொல்கிறார்கள். இப்படி செய்யலாம் என்றாகிவிட்டால் பின்னர் குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ வைத்ததுதான் சட்டம் என்றாகிவிடும் அல்லவா? மக்கள் பிரதிநிதிகளுக்கு என்ன மரியாதை என்ற கேள்வி எழுகின்றது. மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்டு சட்டத்தை இயற்றி அரசாலும் அதிகாரம் கொண்ட அரசாங்கத்தின் தலைமை ஒன்று, சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை உண்டு, அரசு இயந்திரத்தின் ஒட்டுமொத்த தலைமை ஒன்று என இறையாண்மை 3 பகுதிகளாக பிரிப்பதுதான் நவீன குடியரசு தத்துவம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழும்போது இந்த 3 பிரிவுகளை வடிவமைப்பதில் இங்கிலாந்து மாதிரியை பின்பற்றுவதா அமெரிக்காவின் மாதிரியை பின்பற்றுவதா என்ற கேள்வியும் கூட நாம் நேற்று எழுப்பியிருந்தோம். இச்சூழ்நிலையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த முழுமையான அதிகாரத்தை மாநில கவர்னர் உணர வேண்டும், மரியாதைக்குரிய ஜனாதிபதிக்கு அவர் அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்றார்கள் சட்ட வல்லுநர்கள். சுருங்கச் சொன்னால் மக்களாட்சியின் அதிகாரம், நாடாளுமன்றம், சட்டமன்றம் இது தனித்தனியானது. நாடாளுமன்ற எம்பிக்களுக்கு இருக்கிற உதாரணத்தை போன்ற லெஜிஸ்லேச்சர், அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அவர்களுக்கும் 2 பேருக்கும் மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் தனி அதிகாரமும் தனி பவரும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களை முகமுகமாக சந்தித்து மக்களின் அடிப்படையில் வாக்குகளை பெறுகிறார்கள். ஆகவே அரசாங்கத்தினுடைய அதிகாரம் நாடாளுமன்ற பெரும்பான்மை பெற்றிருப்பவர்களுக்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரு சிறப்புக்குரிய இயல்புகளை தருகிறது. இரண்டாவது, அரசாங்கத்தின் அதிகாரம் நாடாளுமன்ற பெரும்பான்மை தலைவர், நான் சொன்னதே போன்றுதான், முதலமைச்சர், அங்கே பிரதமர் அவர்கள். சட்டத்தின் ஆட்சி அதிகாரம் உச்ச நீதிமன்றம். அதாவது இவர்களுக்குள் முரண்கள் ஏற்பட்டால், தேசத்தில் எங்கே தனிப்பட்ட வேறுபாடுகள் வந்தாலும் அவர்களை சட்டத்தின் தீர்ப்பை வேண்டி அவர்கள் கதவுகளை நீதிமன்றத்திலே தட்ட வேண்டும். ஆக நாடாளுமன்றம் ஒரு அதிகார மையம், சட்டமன்றம் ஒரு அதிகார மையம், உச்ச நீதிமன்றம், இது 3 அதிகார மையங்கள். நிர்வாகம், சட்டத்தின் ஆட்சி, இப்படியெல்லாம் தனித்தனித்துவமாக இருக்கிறது. இந்த 3ற்கும் அடிப்படை அரசியலமைப்பு சட்டம், அடிப்படை கட்டுமானம், நாம் ஏற்கனவே சொன்ன பேசிக் ஸ்ட்ரக்சர், இது ரொம்ப முக்கியம். இந்த 3ம் இணைந்துதான் அரசு இயந்திரம் என நிர்வாக இயந்திரத்தை கொண்ட அருவமான மொத்த உருவத்திற்கு பெயர்தான் ஸ்டேட் என்று சொல்லப்படுகிறது. இப்போது உங்களுக்கு புரிகிறதா? ஒரு அதிகாரம் மற்றொரு அதிகாரத்தை ஓவர் கம் செய்ய முடியாது. இந்த 3ம் இணைந்துதான் தேசம், அதாவது ஸ்டேட். அதன் உருவகத் தலைவர் தான் கண்ணியத்துக்குரிய குடியரசுத் தலைவர் அவர்கள். அவருக்கு தன்னிச்சையான அதிகாரங்கள் எதுவுமே கிடையாது. குடியரசுத் தலைவருக்கு சுயாதீனமான அதிகாரங்கள் கிடையாது, இருக்கவும் கூடாது. இருந்தால் அது பழைய மன்னர் கால இறையாண்மையாக மாறிவிடும். மன்னராட்சி என்பது வாரிசுரிமை கிடையாது. அதிகார குவிப்பதன் மூலம்தான் அந்த மன்னராட்சி இருக்கிறது. தேசிய அளவிலான ஒன்றிய அரசாங்கத்திற்கு உருவகத் தலைவர் ஜனாதிபதி அவர்கள் என்றால், மாநில அளவிலான அரசாங்கத்தின் உருவகத் தலைவர் ஆளுநர். குடியரசுத் தலைவருக்கு இல்லாத அதிகாரம் என்பது ஆளுநருக்கு இருக்கக்கூடாதல்லவா? அப்படித்தானே உண்மையான சட்டம். அப்படி இருக்கும்போது இந்த நுட்பமான அரசியல் பிரிவுகளை எல்லாம், ஆய்வுகளை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றொரு அரசை உருவாக்கி இந்தியாவினுடைய அரசியல் மாண்புகளை சீர்குலைக்க மத்திய அரசு முயல்கிறது. மோடி அரசு என்ற குரல்கள் வலுவாக எழுகிறது. மோடி அரசு நாளை தோல்வியை சந்திக்கலாம். பாரதிய ஜனதா நாளை பல மாநிலங்களில் ஆட்சி இழக்கலாம். அப்போது மற்றொரு கட்சி ஆட்சிக்கு வருகின்ற போது அதே அதிகாரத்தை அவர் பயன்படுத்தும் போது பாரதிய ஜனதா என்ன செய்யும்? இதை போன்று பல ரவிக்கள் அப்பொழுது உருவாகினால் அவர்கள் குய்யோ முறையோ என்றுதான் சத்தம் போடுவார்கள். ஆகவேதான் மறுபடி மோதலோடு 18 மக்கள் நீதிமன்றம், மக்கள் சட்டமன்றம் பாஸ் செய்திருக்கக்கூடிய, நிறைவேற்றியிருக்கக்கூடிய அதிகார வலிமை கொண்ட சட்டத்தை 4 அவர் பாஸ் செய்துவிட்டு மீதி 14, அதில் குறிப்பாக அந்த 14 மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அதில் அவரோடு மோதல் ஏற்பட்ட பல துறைகளை RN ரவி கையகப்படுத்தியிருக்கிறார் அல்லது வேண்டுமென்றே தாமதப்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது.
இந்த 14 மசோதாக்களில் அவர் 4ஐ பாஸ் செய்துவிட்டு 18இல் 4ஐ பாஸ் செய்துவிட்டு கருணாநிதியின் பேரில் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்குவது, நிதி நிறுவனங்களில் வலுக்கட்டாய கடன் வசூல் நடவடிக்கையிலிருந்து மக்களை பாதுகாப்பது, அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிப்பது, தமிழ்நாடு கல்வியியல் விளையாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு வைஸ் சான்சலர் நியமிப்பது, நீக்குவதற்கான அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது, இதையெல்லாம் அவர் பெண்டிங்கில் வச்சிருக்கிறார்னு காரணம் அவருடைய துறையிலே மோதல் ஏற்பட்ட துறை என்பதால் மீண்டும் ரவி மோதுகிறார். ஆகவே இதனுடைய எல்லைகள் வரம்புகள் எப்படி முடிவு செய்யப்படும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.